أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். அலிஃப் லாம் மீம். அலிஃப் லாம் மீம். ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين يؤمنون. இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. இறைவனை அஞ்சுவோருக்கு இது வழிகாட்டி. الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون. அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், தொழுகை நிலைநாட்டுவார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள். والذين يؤمنون முஹம்மதே, உமக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன் அருளப்பட்டதையும் அவர்கள் நம்புவார்கள், மறுமையையும் உறுதியாக நம்புவார்கள். أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. அவர்களை தமது இறைவனிடமிருந்து பெற்ற நேர் வழியில் இருப்பவர்கள், அவர்களே வெற்றியாளர்கள். إن الذين يؤمنون ختم الله. ஏன் இறைவனை மறுப்போரை நீர் எச்சரிப்பதும் எச்சரிக்காமல் இருப்பதும் அவர்களை பொறுத்தவரை சமமானதே. அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். ختم الله على قلوبهم. அவர்களது உள்ளங்களிலும் செவியிலும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களின் பார்வைகளில் திரை உள்ளது, அவர்களுக்கு கடும் வேதனையும் உண்டு. ومن المؤمنين. அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பினோம் என கூறுவோரும் மனிதர்களில் உள்ளனர், ஆனால் அவர்கள் நம்புவோர் அல்லர். يخادعون الله والذين آمنوا وما يخدعون إلا أنفسهم وما يشعرون. அல்லாஹுவையும் நம்பிக்கை கொண்டோரையும் அவர்கள் ஏமாற்ற நினைக்கின்றனர், உண்மையில் அவர்கள் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்கின்றனர், அவர்கள் உணர்வதில்லை. في قلوبهم مرض. அவர்களின் உள்ளங்களில் நோய் இருக்கிறது, அல்லாஹுவும் அவர்களுக்கு நோயை அதிகமாக்கிவிட்டான். பொய் சொல்வோராக இருந்ததால் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ. பூமியில் குழப்பம் செய்யாதீர்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது நாங்கள் சீர்திருத்தம் செய்வோரே என கூறுகின்றனர். أَلَا إِنَّهُمْ هُمُ الْمُفْسِدُونَ وَلَكِنْ لَا يَشْعُرُونَ. கவனத்தில் கொள்க, அவர்களை குழப்பம் செய்பவர்கள், எனினும் அவர்கள் உணரமாட்டார்கள். وَإِذَا قِيلَ لَهُمْ آمَنَ السُّفَهَاءُ. இந்த மக்கள் நம்பிக்கை கொண்டது போல் நீங்களும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் கூறப்படும் போது இம்மூடர்கள் நம்பிக்கை கொண்டது போல் நம்புவோமா என கேட்கின்றனர். கவனத்தில் கொள்க, அவர்களே மூடர்கள், ஆயினும் அறிந்து கொள்ள மாட்டார்கள். وَإِذَا لَقُوا الَّذِينَ آمَنُوا قَالُوا إِلَى شَيَاطِينِهِمْ. நம்பிக்கை கொண்டோரை அவர்கள் சந்திக்கும் போது நம்பிக்கை கொண்டுள்ளோம் என கூறுகின்றனர். தமது ஷைத்தான்களுடன் தனித்திருக்கும் போது நாங்கள் உங்களை சேர்ந்தவர்களே, நாங்கள் அவர்களை கேலி செய்வோரே என கூறுகின்றனர். அல்லாஹு யஸ்தஹ்ஸிஉ பிஹிம் வ யமுத்துஹும் ஃபீ துக்யானிஹிம் யஅமஹூன். அல்லாஹ்வோ அவர்களை கேலி செய்கிறான், அவர்களது அத்துமீறலில் அவர்களை தடுமாற விட்டு விடுகிறான். أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين. அவர்களே நேர் வழியை விற்று வழிகேட்டை வாங்கியவர்கள், எனவே அவர்களின் வியாபாரம் பயன் தராது,
அவர்கள் நேர்வழி பெற்றோரும் அல்லர். மூட்டுகிறான், அந்த நெருப்பு அவனை சுற்றியுள்ளதை வெளிச்சமாக்கிய போது அவர்களின் ஒளியை போக்கி பார்க்க முடியாமல் இருள்களில் அவர்களை அல்லாஹ் விட்டுவிட்டான். இவனது தன்மை போன்றே வழிகேட்டை வாங்கிய இவர்களது தன்மையும் உள்ளது. இவர்கள் செவிடர்கள், ஊமைகள், குருடர்கள். எனவே இவர்கள் நல்வழிக்கு திரும்ப மாட்டார்கள். அல்லது இவர்களது தன்மை வானிலிருந்து விழும் மழை போன்றது. அதில் இருள்களும் இடியும் மின்னலும் உள்ளன. இடி முழக்கத்தால் மரணத்திற்கு அஞ்சி தமது விரல்களை காதுகளில் வைத்துக் கொள்கின்றனர். தன்னை ஏற்க மறுப்போரை அல்லாஹ் முழுமையாக அறிபவன். வெளிச்சத்தை ஏற்படுத்தும் போது அதில் நடக்கின்றனர். அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது நின்று விடுகின்றனர். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்களின் செவியையும் பார்வைகளையும் போக்கியிருப்பான். எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன். يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் சென்றோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். இதனால் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். الذي جعل لكم أنزل وأنتم تجعلوا لله أندادا. தண்ணீரையும் இறக்கினான். அதன் மூலம் கனிகளை உங்களுக்கு உணவாக பூமியிலிருந்து வெளிப்படுத்தினான். எனவே அறிந்து கொண்டே அல்லாஹுக்கு நிகராக எவரையும் கற்பனை செய்யாதீர்கள். وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. நமது அடியாருக்கு முகம்மதுக்கு நாம் அருளியதில் நீங்கள் சந்தேகம் கொண்டு அதில் நீங்கள் உண்மையாளர்களாகவும் இருந்தால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். அல்லாஹுவை தவிர ஏனைய உங்கள் உதவியாளர்களையும் அழைத்துக் கொள்ளுங்கள். فَإِن لَّمْ تَفْعَلُوا وَلَن تَفْعَلُوا فَاتَّقُوا النَّارَ الَّتِي وَقُودُهَا النَّاسُ وَالْحِجَارَةُ أُعِدَّتْ لِلْكَافِرِينَ. உங்களால் இதை செய்யவே முடியாது. நீங்கள் செய்யாவிட்டால் நரக நெருப்புக்கு அஞ்சுங்கள். கெட்ட மனிதர்களும் கற்களுமே அதன் எரிபொருட்கள். ஏக இறைவனை மறுப்போருக்காகவே அது தயாரிக்கப்பட்டுள்ளது. وَبَشِّرِ الَّذِينَ تَحْتِهَا الْأَنْهَارُ قَبْلُ وَأُتُونَ. நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு சொர்க்கச் சோலைகள் உள்ளன என்று நற்செய்தி கூறுவீராக. அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். அதில் ஏதாவது கனி அவர்களுக்கு உணவாக வழங்கப்படும் போதெல்லாம் இதற்கு முன் இதுதானே நமக்கு வழங்கப்பட்டது என கூறுவார்கள். இதே தோற்றமுடையதுதான் முன்னரும் கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கே அவர்களுக்கு தூய்மையான துணைகளும் உள்ளனர். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். உதாரணமாக கூற அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். நம்பிக்கை கொண்டோர் இது தமது இறைவனிடமிருந்து வந்த உண்மை என்பதை அறிந்து கொள்கின்றனர். ஆனால் ஏக இறைவனை மறுப்போர் இதன் மூலம் அல்லாஹ் என்ன ஓமையை நாடுகிறான் என்று கேட்கின்றனர். இவ்வுதாரணத்தின் மூலம் அல்லாஹ் பலரை வழிகேட்டில் விடுகிறான். இதன் மூலம் பலரை நேர் வழியில் செலுத்துகிறான். குற்றம் புரிவோரை தவிர மற்றவர்களை இதன் மூலம் அவன் வழிகேட்டில் விடுவதில்லை. الذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك هم الخاسرون. அவர்கள் அல்லாஹ்வின் உடன்படிக்கையை உறுதிப்படுத்திய பின் முறிக்கின்றனர். இணைக்கப்பட வேண்டும் என அல்லாஹ் கட்டளையிட்டதை உறவை முறிக்கின்றனர். பூமியில் குழப்பம் விளைவிக்கின்றனர். அவர்களை இழப்பை அடைந்தவர்கள். كيف تكفرون بالله وكنتم أمواتا فأحياكم
ثم يميتكم ثم يحييكم ثم إليه ترجعون. அல்லாஹுவை எப்படி மறுக்கின்றீர்கள்? உயிரற்று இருந்த உங்களுக்கு அவன் உயிரூட்டினான். பின்னர் உங்களை மரணமடைய செய்வான். பின்னர் உங்களை உயிர்ப்பிப்பான். பின்னர் அவனிடமே கொண்டு வரப்படுவீர்கள். هو الذي خلق لكم ما في الأرض جميعا ثم استوى إلى السماء فسواهن 7 سماوات وهو بكل شيء عليم. அவனே பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின்னர் வானத்தை நாடி அவற்றை 7 வானங்களாக ஒழுங்குபடுத்தினான். அவன் ஒவ்வொரு பொருளையும் அறிந்தவன். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ فِيهَا أَعْلَمُ படைக்கப் போகிறாய், நாங்கள் உன்னை புகழ்ந்து போட்டுகிறோமே, குறைகளற்றவன் என உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே என்று அவர்கள் கேட்டனர். நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று இறைவன் கூறினான். وَعَلَّمَ آدَمَ الْأَسْمَاءَ كُلَّهَا ثُمَّ அவர்கள் கேட்டனர். நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று இறைவன் கூறினார். فَقَالَ أَنْبِئُونِي بِأَسْمَاءِ பெயர்களையும் இறைவன் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின்னர் அவற்றை வானவர்களுக்கு எடுத்து காட்டி, நீங்கள் உண்மை إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنْتَ الْعَلِيمُ الْحَكِيمُ قَالَ يَا நீ தூயவன், நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததை தவிர எங்களுக்கு வேறு அறிவு இல்லை, நீயே அறிந்தவன், ஞானமிக்கவன் என்று அவர்கள் கூறினர். இவற்றின் பெயர்களை அவர்களுக்கு கூறுவீராக என்று இறைவன் கூறினான். அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை அவர் கூறிய போது, வானங்களிலும் பூமியிலும் உள்ள மறைவானவற்றை நான் அறிவேன் என்றும், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைத்துக் கொண்டிருந்ததையும் அறிவேன் என்றும் உங்களிடம் கூறவில்லையா என இறைவன் கேட்டான். ஆதமுக்கு பணியுங்கள் என்று நாம் வானவர்களுக்கு கூறிய போது, இப்லீஸை தவிர அனைவரும் பணிந்தனர். அவனோ மறுத்து பெருமை அடித்தான், நம்மை மறுப்பவனாக ஆகிவிட்டான். இந்த சொர்க்கத்தில் குடியிருங்கள், இருவரும் விரும்பியவாறு தாராளமாக இதில் உண்ணுங்கள், இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள், நெருங்கினால் அநீதி இழைத்தோராவீர்கள் என்று நாம் கூறினோம். அங்கிருந்து ஷைத்தான் அப்புறப்படுத்தினான். அவர்கள் இருந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றினான். இறங்குங்கள், உங்களில் சிலர் மற்றும் சிலருக்கு எதிரிகள், உங்களுக்கு பூமியில் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்விடமும் வசதியும் உள்ளன என்றும் நாம் கூறினோம். فَتَلَقَّى آدَمُ مِنْ رَبِّهِ كَلِمَاتٍ فَتَابَ அதற்குரிய சில வார்த்தைகளை தமது இறைவனிடமிருந்து ஆதம் பெற்றுக்கொண்டார். எனவே அவரை இறைவன் மன்னித்தான். அவன் மன்னிப்பை ஏற்ப வழியை பின்பற்றுவோருக்கு எந்த அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று கூறினோம். وَالَّذِينَ كَفَرُوا وَكَذَّبُوا بِآيَاتِنَا أُولَئِكَ أَصْحَابُ النَّارِ هُمْ فِيهَا خَالِدُونَ. நம்மை மறுத்து நமது வசனங்களை பொய்யென கருதியோர் தாம் நரகவாசிகள், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்றும் கூறினோம். يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي. என் உடன்படிக்கையை நிறைவேற்றுங்கள், உங்கள் உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன். என்னையே அஞ்சுங்கள். وآمنوا بما ولا تشتروا. உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மைப்படுத்தும் வகையில் நான் அருளிய குர்ஆன் எனும் வேதத்தை நம்புங்கள். இதை மறுப்போரில் முதன்மையாகாதீர்கள். எனது வசனங்களை அற்ப விலைக்கு விற்காதீர்கள். அறிந்து கொண்டே சரியானதை தவறானதுடன் கலக்காதீர்கள். உண்மையை மறைக்காதீர்கள்.
وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தையும் கொடுங்கள், ருக்கு செய்வோருடன் ருக்கு செய்யுங்கள். أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? واستعينوا வேதத்தை படித்துக் கொண்டே உங்களை மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? பொறுமை மூலமும் தொழுகை மூலமும் உதவி தேடுங்கள். பணிவுடையோரை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாகவே இருக்கும். பணிவுடையோர் யாரெனில் தமது இறைவனை சந்திக்க உள்ளோம் என்றும் அவனிடம் திரும்பி செல்லவிருக்கிறோம் என்றும் அவர்கள் நம்புவார்கள். உண்மைப்படுத்தி இருந்ததையும் எண்ணி பாருங்கள். இஸ்ராயேலின் மக்களே, உங்களுக்கு நான் வழங்கிய அருட்கொடையையும் உலக மக்கள் அனைவரையும் விட உங்களை நான் நாளை அஞ்சுங்கள். அந்நாளில் எவரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்கப்படாது, எவரிடமிருந்தும் எந்த ஈடும் பெற்றுக் கொள்ளப்படாது. அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள். அனுபவிக்க செய்தார்கள். உங்கள் ஆண் மக்களை கொலை செய்துவிட்டு பெண்களை உயிருடன் விட்டனர். உங்கள் இறைவனிடமிருந்து இது மிக பெரும் சோதனையாக இருந்தது. وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ உங்களுக்காக கடலை பிளந்து உங்களை காப்பாற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஃபிரௌனின் ஆட்களை நாம் மூழ்கடித்ததை எண்ணி பாருங்கள். وَإِذْ وَاعَدْنَا مُوسَى 40 لَيْلَةً ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِنْ அவருக்கு பின் நீங்கள் அநீதி இழைத்து காளை கன்றை கடவுளாக கற்பனை செய்தீர்கள். ثُمَّ عَفَوْنَ மூசாவுக்கு 40 இரவுகளை நாம் வாக்களித்ததையும் எண்ணி பாருங்கள். அவருக்கு பின் நீங்கள் அநீதி இழைத்து நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக இதன் பின்னரும் உங்களை மன்னித்தோம். وَإِذْ آتَيْنَا مُوسَى الْكِتَابَ وَالْفُرْقَانَ لَعَلَّكُمْ تَهْتَدُونَ நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக வேதத்தையும் பொய்யை விட்டு உண்மையை பிரித்து காட்டும் வழிமுறையையும் மூசாவுக்கு நாம் வழங்கியதை எண்ணி பாருங்கள். وَإِذْ قَالَ مُوسَى لَكُمْ என் சமுதாயமே, காளை கன்றை கடவுளாக கற்பனை செய்ததன் மூலம் உங்களுக்கே தீங்கிழைத்து விட்டீர்கள். எனவே உங்களை படைத்தவனிடம் மன்னிப்பு கேளுங்கள். உங்களையே கொண்டு விடுங்கள். இதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நல்லது என்று மூசா தமது சமுதாயத்திற்கு கூறியதை என்று நீங்கள் கூறிய போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலேயே உங்களை இடி முழக்கம் தாக்கியது. மூசாவே, அல்லாஹுவை நேரில் பார்க்காதவரை உம்மை நம்பவே பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் மரணித்த பின் உங்களை உயிர்ப்பித்தோம். தூய்மையானவற்றை உண்ணுங்கள் என்று கூறினோம். அவர்கள் நமக்கு தீங்கிழைக்கவில்லை, மாறாக தமக்கு தாமே தீங்கிழைத்துக் கொண்டனர். தூய்மையானவற்றை உண்ணுங்கள் என்று கூறினோம். அவர்கள் நமக்கு தீங்கிழைக்கவில்லை, மாறாக தமக்கு தாமே என்று கூறுங்கள். உங்கள் தவறுகளை மன்னிப்போம், நன்மை செய்வோருக்கு அதிகமாக வழங்குவோம் என்று நாம் கூறியதை எண்ணி பாருங்கள். என்று கூறுங்கள். உங்கள் தவறுகளை மன்னிப்போம், நன்மை செய்வோருக்கு எனவே அநீதி இழைத்து குற்றம் புரிந்ததால் வானத்திலிருந்து வேதனையை அவர்களுக்கு இறக்கினோம்.
وَإِذِ اسْتَسْقَى مُوسَى لِقَوْمِهِ فَقُلْ எனவே அநீதி இழைத்து فَانْتَهُمْ மூசா தமது சமுதாயத்திற்காக நம்மிடம் தண்ணீர் வேண்டிய போது உமது கைத்தடியால் அந்த பாறையில் அடிப்பீராக என்று கூறினோம். உடனே அதில் 12 ஊற்றுகள் பீரிட்டன. ஒவ்வொரு கூட்டத்தாரும் தத்தமது நீர்த்துறையை அறிந்து கொண்டனர். அல்லாஹ் வழங்கியதை உண்ணுங்கள், பருகுங்கள். சகித்துக் கொள்ளவே மாட்டோம். எனவே எங்களுக்காக உமது இறைவனிடம் பிரார்த்தனை செய்வீராக. பூமி விளைவிக்கின்ற கீரைகள், வெள்ளரிக்காய், பூண்டு, பருப்பு, வெங்காயம் ஆகியவற்றை அவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவான் என்று நீங்கள் கூறிய போது சிறந்ததற்கு பகரமாக தாழ்ந்ததை மாற்றி கேட்கிறீர்களா? ஏதோ ஒரு நகரத்தில் தங்கிவிடுங்கள், நீங்கள் கேட்டது உங்களுக்கு உண்டு என்று அவர் கூறினார். அவர்களுக்கு இழிவும் வறுமையும் விதிக்கப்பட்டன. அல்லாஹுவின் கோபத்திற்கும் ஆளானார்கள். அல்லாஹுவின் வசனத்திற்கு காரணம் அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை, கவலைப்படவும் மாட்டார்கள். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி நல்லறம் செய்வோருக்கு அவர்களின் கூலி அவர்களின் இறைவனிடம் உண்டு. அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. உங்களுக்கு நாம் வழங்கிய வேதத்தை பலமாக பிடித்துக் கொண்டு அதில் உள்ளதை சிந்தியுங்கள். அப்போது நீங்கள் நம்மை அஞ்சுவீர்கள் என்று தூர் மலையை உங்களுக்கு மேல் உயர்த்தி فلولا فضل الله عليكم ورحمته لكنتم من الخاسرين. இதன் பின்னரும் புறக்கணித்தீர்கள். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் உங்களுக்கு இல்லாதிருந்தால் இழப்பை அடைந்திருப்பீர்கள். وَلَقَدْ عَلِمْتُمُ الَّذِينَ اعْتَدَوْا مِنكُمْ فِي السَّبْتِ فَقُلْنَا لَهُمْ كُونُوا قِرَدَةً خَاسِئِينَ. உங்களில் சனிக்கிழமையில் வரம்பு மீறியோரை அறிவீர்கள். இழிந்த குரங்குகளாக ஆகுங்கள் என்று அவர்களுக்கு கூறினோம். فَجَعَلْنَاهَا نَكَالًا لِمَا بَيْنَ يَدَيْهَا وَمَا خَلْفَهَا وَمَوْعِظَةً لِلْمُتَّقِينَ. அதை அக்காலத்தவருக்கும் அடுத்து வரும் காலத்தவருக்கும் பாடமாகவும் நம்மை அஞ்சுவோருக்கு படிப்பினையாகவும் ஆக்கினோம். وَإِذْ قَالَ بَقَرَةٌ நான் ஆவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்றார். சமுதாயத்திடம் கூறிய போது எங்களை கேலி பொருளாக கருதுகிறீரா என்று கேட்டனர். அதற்கு அவர், அறிவீனனாக நான் ஆவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்றார். அது எத்தகையது என்பதை அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான் என்று அவர்கள் கேட்டனர். அது கிழடும் கன்றும் அல்லாத இரண்டுக்கும் இடைப்பட்ட மாடு என்று அவன் கூறினான். எனவே உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள். எங்களுக்கு அவன் விளக்குவான் என்று அவர்கள் கேட்டனர். அது பார்ப்போரை பரவசப்படுத்துகிற கருமஞ்சள் நிற மாடு என்று அவன் கூறினான் என்றார். قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة شابه علينا. உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக. அது எத்தகையது என்பதை அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். அந்த மாடு எங்களை குழப்புகிறது. அல்லாஹ் நாடினால் நீரிறைக்கவோ பழக்கப்படுத்தப்படாத மாடு, குறைகளற்றது, தழும்புகள் இல்லாதது என்று அவன் கூறுவதாக மூசா கூறினார். இப்போதுதான் சரியாக சொன்னீர் என்று கூறி செய்ய முடியாத நிலையிலும் மிகுந்த சிரமப்பட்டு அம்மாட்டை அவர்கள் அறுத்தனர். இப்போதுதான் சரியாக சொன்னீர் என்று கூறி வல்லாஹு முஹ்ரிஜும் மா குன்தும் தக்துமூன். நீங்கள் ஒருவரை கொன்றுவிட்டு அது குறித்து விவாதித்துக் கொண்டிருந்ததையும் எண்ணி பாருங்கள். நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்ததை அல்லாஹ் வெளிப்படுத்துபவன். அந்த மாட்டின் ஒரு பகுதியால் அவரை கொல்லப்பட்டவரை அடியுங்கள் என்று கூறினோம்.
இவ்வாறே அல்லாஹ் இறந்தோரை உயிர்ப்பிக்கிறான், நீங்கள் விளங்குவதற்காக தனது சான்றுகளை உங்களுக்கு காட்டுகிறான் என்று கூறினோம். இவ்வாறே அல்லாஹ் இறந்தோரை உயிர்ப்பிக்கிறான், நீங்கள் விளங்குவதற்காக தனது சான்றுகளை உங்களுக்கு காட்டுகிறான். ஏனெனில் சில பாறைகளில் ஆறுகள் பொங்கி வழிவதுண்டு, சில பாறைகள் பிளந்து அதில் தண்ணீர் வருவதுண்டு. அல்லாஹுவின் அச்சத்தால் உருண்டு விழும் பாறைகளும் உள்ளன. நீங்கள் செய்வதை அல்லாஹ் கவனிக்காதவனாக இல்லை. அவர்கள் இஸ்ரவேலர்கள் உங்களை நம்புவார்கள் என்று ஆசைப்படுகிறீர்களா? அவர்களில் ஒரு பகுதியினர் அல்லாஹ்வின் வார்த்தைகளை செவியுற்று விளங்கிய பின் அறிந்து கொண்டே அதை மாற்றிவிட்டனர்.